ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் அவர்களோட மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் சென்னை வந்திருக்காரு. அதற்கான ரீசன் தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுதான் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் விஜய் அவர்களோட முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு வராமல் இப்போ வந்ததற்கான காரணம் அவரோட படத்தோட வேலைக்காகத்தான். அவர் சிக்மா அப்படிங்கிற முதல் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த படத்தோட போஸ்ட் ப்ரமோஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரமோஷனுக்கு ரெடி பண்ண இருக்காரு. அப்படி இருக்க இந்த நிலையில் சென்னை வந்து ப்ரமோஷன் பண்ண பிளான் பண்ணியிருக்காராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ரிலீஸ் பண்ணுறப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அண்ட் அந்த பிரச்சனையும் சீக்கிரமே சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ சென்னை வந்திருக்காரு. அண்ட் அதனால தான் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காராம். பட் ஜேசன் சஞ்சய் அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு வருவாருன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களும் ரொம்ப எதிர்பார்த்துருப்பாரு. ஆனால் அவர் வராதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. சரி, ஓகே, இப்பயாவது வந்திருக்காரு, கண்டிப்பாக அவரோட வாழ்த்துக்களை விஜய் அவர்களுக்கு தெரிவிச்சிருப்பாரு. அவரோட முதல் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். விஜய் அவர்களுக்கு அது மிகப்பெரிய பெருமையாக தான் இருக்கும். ஏன்னா அவர் சினிமாவில் எப்படி சாதிச்சாரோ அதே போல் ஒரு டைரக்டராக ஜேசன் சஞ்சய் அவர்களும் மிகப்பெரிய சாதனையை படைப்பார். ஸோ இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்களும் டைரக்டராக களமிறங்கியிருக்காரு. இவரும் சினிமா துறையில் நல்ல லெவலுக்கு தான் வருவார்.